தசாவதாரத்தை கண்டிப்பா எல்லாரும் வீட்லயுமே கொலுல வைக்கணும். தச அவதாரம் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. கல்கி அவதாரம் வராதுன்னு நினைச்சிருக்கோம். எல்லாருடைய உடம்புலயுமே கல்கி அவதாரம் இருக்கு. இந்த நவராத்திரி தேவிகள்ல பாத்தீங்கன்னா புடவை கொடுப்பாங்க, பிளவுஸ் பிட்டு கொடுப்பாங்க. ஆனா இதுக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா மகாலய பட்ச அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரிங்கிறதுனால வெள்ளி தானம் பண்றது பயங்கரமான விசேஷம். விஜயதசமி அன்னைக்கு அபராஜிதா தேவிக்கு சோடசோபசார பூஜை செய்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எந்த விஷயத்திலுமே விக்னம் இல்லாம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இது நான் சொல்லல. மிக முக்கியமா 6 கன்யா பெண்களை நாம் தேவி ரூபத்தில் வழிபாடு செய்யணும். அப்பதான் உங்க வீட்டுல எந்த விதத்திலுமே சந்திர தோஷம் இருக்காது, சுக்கிர தோஷம் இருக்காது. பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மெகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பார்ட்டி. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி ஸ்ரீ குருப்யோ நமः. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தி. அதாவது இதோட என்னோட டேக்லைன் மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறதுங்கிறது குரு சிஷ்ய பரம்பரையில் இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம். அதாவது குருமார்களை எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்களோ, குரு பக்தியோட எந்த அளவுக்கு இருக்கீங்களோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில தடையே கிடையாதுங்கிறதுக்கு நான் தான் சான்றிதழ், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கும் மேலே சொல்லணும்னா முதல் விஷயம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். மாதா அப்படின்னா அம்மா, பிதான்னா அப்பா, அதுக்கப்புறம் தான் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். நவராத்திரிகளில் முதல் விஷயம் நம்ம பண்ணக்கூடியது இந்த 9 ராத்திரிகள் தேவி வழிபாடுகளை செய்கிறோம், துர்க்கையுடைய வழிபாடுகளை செய்கிறோம். சந்திரகாந்தா அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாகௌரி அப்படிங்கக்கூடிய ஒரு வழிபாடு உண்டு. இதெல்லாத்தோட சேர்த்து ரொம்ப முதன்மையானது, எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஜெயிக்கணும், எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாமல் இந்த இடத்துல தைரியம் நிற்கணும்னா தைரிய லக்ஷ்மியுடைய வழிபாடுகள் செய்யணும். இதோட டாப் கிளாஸ் என்னன்னு கேட்டால் அபராஜிதா தேவி. அதாவது என்னென்னா விஜயதசமி அன்னைக்கு அபராஜிதா தேவிக்கு சோடசோபசார பூஜை செய்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எந்த விஷயத்துலையுமே விக்னம் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இது நான் சொல்லலை, வம்சமாக நிறைய இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. இப்போ நவராத்திரின்னு சொன்னால் நம்மளாம் ஜாலியாக போகிறோம், கொலு பார்க்குறோம், சுண்டல் கொடுக்குறாங்க, சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டு வர்றது மேட்ரு கிடையாது. முதன்மையான விஷயம் என்னென்னா கன்யா தேவதைகளை வழிபாடு செய்யணும். நவராத்திரிகளில் மிக முக்கியமாக 6 கன்யா பெண்களை நாம் தேவி ரூபத்தில் வழிபாடு செய்யணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் எந்த விதத்துலையுமே சந்திர தோஷம் இருக்காது, சுக்கிர தோஷம் இருக்காது. இந்த 6 கன்யா பெண்கள் முடிந்தோடனே 6 சுமங்கலி பெண்களை நாம் வழிபாடு செய்யணும். இந்த 9 நாட்களும் நவராத்திரியிலும் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது குங்கும அர்ச்சனை. 5 வெத்தலை வச்சு குங்குமத்தை போட்டு அர்ச்சனையை செய்யணும். பிரகிருத்தியே நமஹா, விக்ருத்தியே நமஹா, வித்யாயே நமஹா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரூபத்தில் எப்படி வேணுமோ சுவாமியை ஆவாகனம் செய்து பண்ணோம். இந்த கொலு வைக்கிறோன்னா சின்ன பசங்களுக்குலாம் ஒரே குஷியாகிடுவாங்க. பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க, அமேசிங் அப்படிம்பாங்க. பொம்மைகள் கிடையாது. டே 1 நீங்கள் எப்போ அந்த கலசத்தை ஆவாகனம் பண்ணி அந்த கொலு ரூபத்தில் சுவாமியை ஆவாகம் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தொடவே கூடாது. அது பக்கத்தில் போய் இப்படி செல்ஃபி எடுக்கிறது, நானும் கொலு வச்சுருக்கேன்னு சொல்லி எடுக்கிறது, இதெல்லாம் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது விஷயம். இது மட்டும் கிடையாது, டெய்லியும் செய்யக்கூடிய பூஜைகளில் மிக முக்கியமானது நைவேத்தியம். அதில் எப்பவுமே கண்டிப்பாக ஒரு இனிப்பு வகையை சேர்க்க வேண்டும். நீங்கள் சுண்டல் வைக்கிறீங்களோ இல்லை எப்படி நீங்கள் பண்ணி குடிக்கணும், சக்கரை பொங்கல் டெய்லியும் இருக்கணும். சக்கரை பொங்கல் தான் இருக்கிறதுலையே அம்பாளுக்கு பிடித்த ஒரு நைவேத்தியம். அதை பண்ண வீட்டில் மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலுமே பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும். இதில் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் நிறைய பேசினாங்க. ஒரு பூகம்பம் மாதிரி அவங்க உட்காந்து பேசிட்டு போனாங்க. உள்ள அப்படியே துர்க்கை ஆவாகனம் பண்ண மாதிரி பேசினாங்க, அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக. அதுக்கப்புறம் தென்றல் குருஜி பேசிட்டு பண்ணுறாரு தென்றல் மாதிரி. அதே குருமுகமாக பேசுகிறவங்க அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேச மாட்டாங்கிறது இதுதான் சான்றிதழ். எதை சொல்லணுமோ அதை டீசெண்டாக சொல்லிட்டு கிளம்பக்கூடிய ஸ்தானம். இதில் மிக முக்கியமாக 2 விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன எமோஷன் இருந்தாலும், எந்த விஷயங்கள் இருந்தாலும்
இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஜெயிக்கும். அதுக்கு ஸ்ரீவித்யா அவர்கள் தான் மிக முக்கியமான சான்றிதழ். ஸ்ரீவித்யானா யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நான் சொல்கிறது வித்யா கார்த்திகை தான். நாங்களாம் எப்போவோ பேர் மாற்றிட்டோம், ஸ்ரீவித்யா அப்படின்னு கூப்பிடுறோம். ரீசன் என்னன்னு பார்த்தா, வித்யை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. புத்தி இருக்கிறவங்களுக்கு பாதி நேரம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியாது, ஒரு சில இடங்களில் எப்படி நம்ம நடந்துக்கணும்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, யாரை சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பேசும் பொழுது மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அவங்களுக்கு ஆன்மீக பற்றி எவ்வளோ பேசினாலும் சரி, ஒருத்தரை உதாசீனப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. ரியாலிட்டினா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. அதாவது அதே ஆன்மீகவாதி எல்லாருக்குமே அப்படி தான் பேசியிருக்காங்க, அவங்களோட பிஹேவியரில் அப்படி தான். அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசி அவங்கள பிரபலமாக்கக்கூடாது. நாட் அட் ஆல் ரிக்வயர்ட், அவ்வளோதான். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை அந்த ஆன்மீகவாதி வர முடியும்னா அவங்களுக்கு பிராப்தம், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இத்தனை பேர் வந்திருக்கோம், டோட்டலாக நம்ம அரங்கம் நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க மட்டும் வரலைன்னா யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த பிராப்தம் கிடையாது. இந்த தேவியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சது, அவ்வளோதான். அதனால் ராஜலக்ஷ்மி தேவியை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். வித் த கிரேட் லைட். வாராகி அம்மனை பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்திக்கணும் கிடையாது, வாராகியனுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. அவங்க மூலியமாக தெய்வம் அப்படிங்கிறது மனுஷ ரூபேன. தெய்வம் இன்னைக்கு டேட்டா திரிசூலத்தை நின்றுட்டு கமியர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, யாரோ ஒரு ரூபத்தில் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாய் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி பழகினீங்கன்னா அஸ்து தேவதைகள் பக்கத்தில் இருப்பாங்க. நீங்கள் எந்த விஷயத்த சொல்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆரம்பிக்கும் போதே சனியனே அப்படின்னு திட்டிங்கன்னா அதுக்காக மாதிரி ஆவானம் பண்ணுவீங்க. அப்படி பேசக்கூடாது. குழந்தைகளெல்லாம் வேற ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சில பேர் சும்மா வியாபாரிகமாக பேசும்போதே கெட்ட வார்த்தையை வச்சு ஆரம்பிப்பாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பவுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனை துட்டு இருக்காது, பணமே வராது, ஐஸ்வர்ய லட்சுமி வரமாட்டா. நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லி வளர்த்தீங்கன்னா குழந்தைகள் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்பெஷலி சேலஞ்ச் குழந்தைகள், மனம் குன்றிய குழந்தைகளை கூப்பிட்டு நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணாங்க. இதில் நான் பண்ண ரிசர்ச்சில் ரொம்ப முக்கியமாக கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு இன் ஜென்ரல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. இது என்ன பாவம் என்ன எதுன்னு பேசணும்னா பூர்வ ஜென்மத்தோட கதை எடுத்து பேசும்போது கிளாரிட்டி இருக்கும். இந்த ராஜலக்ஷ்மி அவங்க பேசும்போது கூட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்களுடைய ஜாதகத்தை ஆக்சுவலாக பூர்வ ஜென்மத்தில் இவங்க என்னவா பிறந்தாங்க, எதுக்காக இந்த ரூபத்தில் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண. அவங்க சொல்லும்பொழுது கண்ணில் அப்படியே அவங்க தண்ணி தாரதாரே கொடுது. ஏன்னா அதெல்லாம் அவங்க கனவுல பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத எங்கிட்ட டைரெக்டாக சொன்னாங்க. இதில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி மனம் குன்றிய குழந்தைகள் எந்த வகையில் இருந்தாலும் சரி, கேன் பி அன் ஆட்டிசம், இட் கேன் பி அ டிஸ்லெக்ஸா சிண்ட்ரோம் ஒரு டவுன் சிண்ட்ரோம், எப்படிப்பட்ட விஷயங்கள்னாலும் குரு ஆக்சுவலாக ஆக்டிவேட் பண்ணால் முதல் விஷயம் பண்ண வேண்டியது, உங்கள் யாரை குருமார்களாக உங்கள் வீட்டில் அப்பா அம்மா நினச்சிருக்காங்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்வது. பாத பூஜை செய்வதுங்கிறது சப்ப மேட்டர் கிடையாது, இது மிகப்பெரிய விஷயம். பாதம் அப்படிங்கிறது சனியுடைய தத்துவத்தை கொண்டு இருக்கிறது, உங்களுடைய அகங்காரத்தை டோட்டலாக டவுன் பண்ணிடும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் எனக்கும் ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறது, சனியை நம்ம தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் நிவர்த்தி ஆகும், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு அது அப்படியே பரவக்கூடிய பிராப்தம். அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனர்ஜி அப்படியே மூவ் ஆகிறதுங்கிறது நீங்கள் அப்படியே உணர்வீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஜலத்தை எடுத்து வச்சுக்கணும், ஒரு தாமானம் இப்போ பண்ணாங்கல்ல, அதில் ஜலத்தை ஊற்றி அது மேலே நீங்கள் குங்குமம் அதுக்கப்புறம் சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நடக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு குரு ஏதோ ஒரு சன்னியாசி இவர்களை கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் துதிக்கணும். ஏன்னா இதில் சொல்லும்பொழுது சொன்னோம், 1வது படி 2வது படி 3வது படி 4வது படி 6வது படி 7வது படிக்கு பார்த்தீங்கன்னா குருமார்கள் சன்னியாசிகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. நம்ம டைரெக்டாக போய் பார்த்தோன்னே பிரைம் மினிஸ்டரை பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலரை பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளரை பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் என்னென்னா டைரெக்டாக உங்களுக்கு மீட் பண்ணணுன்னா இந்த இடத்துல எம்பி மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே குருமார்கள் சன்னியாசிகள். யார் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் மகா பெரியவராக எடுத்துக்கலாம், ராமானுஜராக எடுத்துக்கலாம், மத்வாச்சாரியராக எடுத்துக்கலாம், எந்த குருமார்களாக இருந்தாலும் சரி. குரு முக்கியனா ஒரு விஷயம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தப்பே நடக்காது. தப்பே நடந்தாலும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல அங்கேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே வந்துடுவீங்க, மற்றவங்க மட்டும் அந்த இடத்துல இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடிய சூக்ஷமங்கள். அதே மாதிரி தசாவதாரத்தை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கொலுவில் வைக்கணும். தசாவதாரம் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. கல்கி அவதாரம் வராதுன்னு நினச்சிருக்கோம், எல்லாருடைய உடம்புலையுமே கல்கி அவதாரம் இருக்குது. அது அப்பப்போ வெளியே வந்துட்டு போகுது. சம்டைம்ஸ் அந்நியனாக வரும், சம்டைம்ஸ் ரெமோவாக வரும், இந்த மாதிரி ஒரு வேஷங்களில் அது வெளியே வரும், அவ்வளோதான். அதனால் தசாவதாரத்தை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கொலுவாக வைங்க.
சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது, கன்னியா தேவிகளை வழிபாடு செய்வது. தான தர்மங்கள் மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது. இந்த நவராத்திரி தேவிகளில் பார்த்தீங்கன்னா புடவை கொடுப்பாங்க, ப்ளவுஸ் பெட்டு கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரிங்கிறதுனால வெள்ளி தானம் பண்ணுறது பயங்கரமான விசேஷம். வெள்ளி வந்து இம்மிடியட்டாக ஆன் ஸ்பாட்டு, நீங்கள் வந்து தலைவலி பயங்கரமாக இருக்குன்னு என்ன கால்பாலோ குரோசினா போட்டால் எப்படி டக்குன்னு போதோ அந்த மாதிரி வெள்ளி 1/2 கிராம் நீங்கள் கொடுத்தாலும் சரி. இன்றைக்கி இருக்கிற வெள்ளிக்கு நீங்கள் 10 கிலோ கொடுக்கன்னு சொல்ல மாட்டேன். 75 ரூபா 80 ரூபாய்க்கு 1 கிராம் 1/2 கிராம் வெள்ளி கொடுத்தீங்கன்னா இம்மிடியட் சொல்யூஷன் கிடைக்கும். எந்த விஷயத்துல பயங்கரமாக டெட்லாக் ஆகி உட்காந்துருக்கீங்களோ அந்த விஷயத்துலேருந்து அப்படியே வெளியே வர்றது கண்கூட பார்க்கலாம். வெள்ளிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. குருமார்களுக்கு செய்யும் பொழுது தங்கம் கொடுக்கணும். அது நம்ம சக்திக்கு மீறி இருக்கிறதுனால அந்த இடத்துல நெய்யாக மாற்றிக்கலாம். பசு நெய் தானம் பண்ணும் பொழுது நம்ம அதுக்காக வந்து எருமையோட நெய் எடுத்து மாற்றி கொடுக்கக்கூடாது. பசு அப்படிங்கிறது 33 கோடி தேவர்கள் வசிக்கக்கூடிய இடம். மகாலட்சுமி ஸ்வரூபமாக அந்த அந்த வாலில் வந்து அந்த மகாலட்சுமி இருக்கிறதாக ஐதீகம். அதில் கொடுக்கக்கூடிய என்ன சொல்லுவோம், கோமயம்னு சொல்லுவோம். அது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விசேஷம். அதே மாதிரி நிறைய பேர் நவராத்திரிகளில் வீட்டில் வந்து அபிஷேகம் செய்கிறது பழக்கம் உண்டு. டெய்லியும் சாலிகிராம ஆராதனை பண்ணுவீங்க, தெய்வத்துடைய ஆராதனை பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து எப்படி தீர்த்தம் எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, இப்படி காட்டுவாங்க தீர்த்தம் எடுத்துக்கிறது. இது தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோமுத்ரன்னு சொல்லுவோம். இந்த சென்டர் ஆஃப் த ஃபிங்கர் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் சேர்த்து இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி வாங்கும் பொழுது அதை டைரெக்டாக உங்களுடைய நாடிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும், உடம்புல ஹீட்டு கம்மி பண்ணும். அதே மாதிரி இம்மீடியட்டாக இண்டிவிஜுவல் பவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் தெய்வத்துக்கு நம்ம ஈஸியாக நெருங்கக்கூடிய ஈஸியான வகைகள். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசணும்னா. இந்த நவராத்திரியில் ஸ்ரீ வித்யா கார்த்திக் அவர்கள், அதாவது நம்ம ஸ்ரீ வித்யா அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய அந்த ஐகிரி நந்தினி அப்படிங்கக்கூடிய அருமையான ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுல் ஆன் பக்தி அவர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷத்தை நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். பயங்கரமான சந்தோஷம், நன்றி. இதே மாதிரி நல்ல உள்ளங்களை என்கரேஜ் பண்ணுங்க. தீமையான உள்ளங்கள் தானாக கழன்றோம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே சர்வே ஜனா சுகினோ பவஸ்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஆச்சாரியா டாக்டர் ஹரீஷ் ராமன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ சோ மச். ஃபுல் ஆன் பக்தி மற்றும் ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் இணைந்து வழங்கும் ஐகிரி நந்தினி நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர் வாகினி டிவைன் சொல்யூஷன், பவர்ட் பை ஸ்ரீ ருத்ரா தாந்திரிக அகாடமி, சப்போர்ட்டட் பை டாக்டர் மைதிலி ஜெயராமன், மகா பிரத்யங்கரா தேவி அருள்வாக்கு பீடம், கோ பிரசன்டட் பை டிவைன் கிறிஸ்டல், கோ பிரசன்டட் பை பக்திலயா, மீடியா பார்ட்னர் ரெட் மீடியா வைட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் லக்கி பாட்டி.